ஆப்கி அதாலத்தில் AIMII சீஃப் அசாசுதீன் ஓவைசி மீதுள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவரு பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டும் பாகிஸ்தானோடது. இப்போ சசி தருண் அவருடைய டெலிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிலாவர் புட்டோவை அனுப்புனாங்க. அப்புறம் பிலாவல் புட்டோ என்ன சொன்னாருன்னா, அர்த்தராத்திரியில தாக்குதல் நடத்தினாங்கன்னு. அர்த்தராத்திரியில திருடர்கள் தான் தாக்குதல் நடத்துவாங்க. தைரியம் இருந்தா பகல்ல தாக்குதல் நடத்த சொல்லுங்கன்னு சொன்னாரு. பகல்ல நடந்துச்சுல்ல. செகண்ட் டைம் நடந்தப்போ பாத்தீங்கல்ல. செகண்ட் டைம் தாக்குதல் நடந்தப்போ பட்ட பகல்ல தானே நடந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். கேள்வி என்னன்னா, பிலாவல் பூட்டோ தன் தாயோட கொலகாரங்களை மறந்துட்டாரு. பிலாவல் பூட்டோ ஒரு மகனா இருக்கிறதால அவர் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அவரோட தாயை டெரரிஸ்ட் கொன்றிருக்காங்க. அப்புறம் அவர் தாயை கொல்லும்போது 135 பேர் கூட இறந்திருக்காங்க. அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அனுப்புனாங்க. அவங்க எல்லாம் டிப்ளமேட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானோட இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஷேடோ இன்வெஸ்டிகேஷன் தான் நடத்தினாங்க. கொலை நடந்த இடத்த தண்ணியால கழுவிட்டாங்க. சீன் ஆஃப் அஃபென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணல. ஸோ பிலாவல் பூட்டோ இதையும் மறந்துட்டாரு. அவரோட தாத்தாவை யாரு தூக்குல ஏத்துனாங்களோ அதுவும் அந்த பாகிஸ்தான் ஆர்மி தான். இன்னைக்கு பிலாவல் பூட்டோ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாரு. யார் எல்லாத்தையும் மறக்கிறாங்களோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க மறுபடியும் விக்டிம் ஆயிடுவாங்க. அப்புறம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை எங்களோட தண்ணிய நிறுத்துனீங்கன்னா, அப்புறம் வாட்டர் ட்ரீட்டிய ரிவைவ் பண்ணலனா உலகத்திலேயே முதல் நியூக்ளியர் வார் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, இந்தியாவில் ஒரு அருமையான பாலிசி இருக்கு, நோ ஃபர்ஸ்ட் யூஸுங்கிற பாலிசி. நீங்க யூஸ் பண்ணா ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவும் யூஸ் பண்ணணும். இப்ப அவங்க அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தண்ணி பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட் எல்லாமே சொல்றாங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணியோட ட்ரீட்டியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னும் முடியல. தண்ணி இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. நாம எங்க வச்சுக்குவோம்? தண்ணி இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா நாம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா தண்ணி விவசாய நேரத்துல இது கிடைக்காதுன்னு சொல்லி. ஏன்னா இந்தியாவில் அவங்க கடந்த 20 வருஷமா நம்ம தண்ணியை வச்சு அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னா அப்ப அவங்க இந்தியாவுக்கு அனுப்புற பயங்கரவாதத்தை முடிச்சாகணும். தண்ணி இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. நாம அதை கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அவங்க நாம இப்படி பண்றோம்னு சொன்னாக்க பிலாவல் பூட்டோ இந்த மாதிரி குழந்தைத்தனமா பேசாம இருக்கணும். அவங்க பார்த்துட்டாங்க, இந்தியாவோட சக்தியை உணர்ந்துட்டாங்க. அப்புறம் யாரும் இந்த நாட்டில் விஷயம் என்னன்னா, யாராவது நம்ம நாட்டுக்குள்ள பயங்கரவாதத்தை பண்ணாங்கன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மோடி இருக்காரு நாளைக்கு இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் உருவாயிடுச்சுன்னா அவங்க இப்போ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. அதை அடுத்த அரசாங்கமும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இதே 3வது தடவை அல்லது 4வது தடவை ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதை அவங்க புரிஞ்சுக்கணும். எங்க வேணாலும் நடக்கலாம். எங்க வேணும்னாலும் நடக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரன்வேயை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். ஒருவேளை உங்க ஏர்பேஸை கூட அழிக்கலாம். ஒருவேளை உங்க பங்கர்களை கூட அழிக்கலாம். ஒருவேளை அவங்க இந்தியாவோட டேம்ஸ் இல்ல தண்ணிங்கிற பேர்ல ஏதாவது பண்ணாங்கன்னா நாம என்ன வளையலா போட்டிருக்கோம்? நம்மளோட மிகச்சிறந்த தைரியமான படைகளை எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கோம்? சும்மா காட்டுறதுக்காகவா? நாம இத்தனை ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம்னா எதுக்காக? நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காகத்தானே. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருந்தாங்கன்னா எது 7வது 8வது நாள் அல்லது 9வது 10வது நாள் நடந்துச்சோ அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஷாபாஸ் ஷெரீப் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ராத்திரி 2:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது இந்தியாவோட பிரம்மோஸ் உள்ள வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. எங்களோட ஹைதராபாத் பாஷையில நாங்க இப்படி சொல்லுவோம், உங்களுக்கு ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கோம் கண்ணா. அது பிரம்மோஸ் மிசைல். ஒருவேளை அவங்க இதுக்கு மேலேயும் துணிஞ்சாங்கன்னா ஆப்வியஸ்லி கடல் வழியா கூட ஏதாவது தாக்குதல் நடக்கலாம். உங்களோட கடல் வழியா கூட எங்களால தாக்குதல் பண்ண முடியும். இது பாகிஸ்தானுடைய தப்பான கருத்து. நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யல. இந்தியன் மிலிட்டரி சுப்ரீமசி அப்படியே தான் இருக்கு. அப்புறம் எப்பவும் அப்படியே தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க எங்க தண்ணியை நிறுத்தினா, பிலாவல் புட்டோவை பத்தி பேசல, பாகிஸ்தான் ராணுவத்தை பத்தி பேசுறேன். தண்ணியை நிறுத்தினா உங்க மூச்சு நிறுத்திடுவோன்னு சொல்லியிருக்காரு.
உங்களோட ஜனத்தொகை எவ்வளவு, எங்களோட ஜனத்தொகை எவ்வளவு, அவங்க எப்படி நம்மளோட மூச்சை நிறுத்த முடியும்? நீங்க முதல்ல பலோச்சிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறத நிறுத்துங்க. முதல்ல ஈரானோட அவுட் போஸ்ட் மேல தாக்குதல் நடத்துறத நிறுத்துங்க. முதல்ல பாகிஸ்தான் மக்கள் கிட்ட இதை சொல்லுங்க. ஆசிஃப் முனீர் ட்ரம்ப்போட என்ன டீலிங் பண்ணாருன்னு, ட்ரம்ப் கூட நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. பாருங்களேன், ட்ரம்ப் அவரு ஒயிட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்காக இப்படின்னு அர்த்தம் இல்ல வெறுமனவே உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்பாருன்னு. ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருப்பாரு, கண்ணா அந்த பார்டர்ல நீ எங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே அவர் கைக்குள்ள போட்டிருப்பாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அமெரிக்காவோட ஸ்பை பிளேனை வச்சு ஆல்ரெடி ஈரான் பாகிஸ்தானோட பார்டர்ல காவலுக்கு வச்சுட்டேன்னு சொல்றாரு. இல்ல இவங்களோட ஏர்பேஸ் அது புறம் யூஎஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கும் அது யூஎஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ஒரு ரெண்டாவது தேசத்தோடைய பேஸும் இந்தியாவில் இங்க கிடையாது. நம்ம இங்கே எந்த டெரரிஸ்ட் கேம்பும் நடத்தல, அதுவும் வேற கண்ட்ரிக்கு எதிரா. இந்த எல்லா கெடுதலையும் பாகிஸ்தான் தான் பண்ணுது. உலகத்தோட டெரரிசம்ங்கிற கேன்சரே அவங்க கிட்ட இருந்து தான் வருது. இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்றாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற நாடு ஏதாவது ஒரு நாடு அவங்கள சப்போர்ட் பண்ணுதா? இப்ப தாலிபானே அவங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. தாலிபான் இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குது, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நாங்க அவுட்ரைட்டா சப்போர்ட் பண்றோம்னு. அப்புறம் நாம எந்த போர்ட்டை ஈரான்ல கட்டிக்கிட்டு இருக்கோமோ அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மூலமா நம்ம பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ள என்ட்ரி இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பிளான். உங்களுக்கு இப்படி தோணுதா? அமெரிக்கா பாகிஸ்தானோட ஏர்பேஸை யூஸ் பண்றதுக்காக தான் முனீர் சாருக்கு பிரியாணி போடப்படுதுன்னு சொல்றாங்க. என்ன பிரியாணி சாப்பிட போயிருக்க மாட்டாரு, ஸ்டேக் சாப்பிட போயிருப்பாரு. அவரு சாப்பிட்டிருப்பாரு, கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாரு. அதுல சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆசிஃப் முனீர் அவரு நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஒன்னும் அவர் கூப்பிட்டிருக்க மாட்டாரு. இல்ல, இதுல கண்டிப்பா வேற ஏதோ விஷயம் இருக்கு. கண்டிப்பா அது வெளியே வரத்தான் போகுது, ஒரு வாரமோ 10 நாள்லயோ. ஓஐசி சார், ஒசாமா பின் லேடன் எங்க ஒளிஞ்சிருந்தாருன்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அவருக்கு இதுவும் தெரியும், ஆஃபீஸ் சையத் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாரும் அமெரிக்காவோட டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுக்கப்புறமும் கூட பாகிஸ்தான் மேல இவ்வளவு அன்பு எதுக்காக? இத அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவங்களுக்குள்ள அப்படி என்ன பார்த்திருக்காங்கன்னு. அவங்க கண்ட்ரியோட, அதாவது பிரிஸ்கிரைப்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து லீடர்ஸ் இன்னைக்கு பப்ளிக்கா மீட்டிங் நடத்தி இந்தியாவுக்கு எதிராக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இதை டாலரேட் பண்றாங்க? இங்க பாருங்க, இவங்களோட இந்த டபுள் பாலிசி இருக்கே, இதனால உலகத்துல நிறைய இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி உருவாகுது. நீங்க ஆப்கானிஸ்தானுக்கு போறீங்க, ஒரே ராத்திரியில ஆப்கானிஸ்தானை விட்டுட்டீங்க. அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது வேற விஷயம். வியட்நாமுக்கு போனாங்க, அங்க என்னாச்சு? ஈராக்குக்கு போனாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இதை பாத்தீங்கன்னா 20-25 வருஷமா இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இதனால நம்ம தைவான் மேலேயும் ஒரு முடிவு எடுக்கணும். நம்மளும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது எந்த ஸ்டாண்டா இருந்தாலும் சரி. அப்பதான் அவங்களுக்கும் புரியும். மக்கள் கிட்ட நீங்க ரொம்பவே பிரபலமாயிட்டீங்க. உங்களோட இந்த நம்மளோட நாட்டு பற்றுனால நீங்க சிந்தூருக்கு அப்புறம் உங்க குரல் எழுப்பியிருக்கீங்க. அப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நீங்க உங்க பார்ட்டி பெயரை செக்குலியர்னு வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பேரு இந்து முஸ்லீம்குள்ள பிரபலமாகணும்னு நினைக்கிறோம். இது ஒண்ணு. அப்புறம் என்ன விரும்புறேன்னா, டாக்டர் அம்பேத்கர் சனாதன தர்மத்துல பல முன்னேற்றங்களை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க இஸ்லாமோட கொடுமைகள் மதவெறிக்கு எதிரா நீங்களும் குரல் எழுப்புறீங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா சார், நீங்களும் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற கெடுதல்கள், கொடுமைகள், அநியாயங்கள் இது எல்லாத்தையும் அழிக்க விரும்புறீங்களா சார்? நான் அவ்வளோ பாப்புலர் ஆயிட்டா அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்களும் உங்களோட பார்ட்டியும் இந்தியா முழுக்க அக்செப்டபிள்னு. நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதுல ஏதாவது பொலிட்டிக்கலோ அல்லது அப்ஜெக்டிவோ அல்லது வெற்றி அடைகிறதுக்கோ இல்லை. நான் சொன்னதெல்லாம் என் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெஹல்காம்ல இறந்தவங்களை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க.
பெஹல்காம்ல நாம எல்லாரும் என்ன எல்லாம் பார்த்தோமோ அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். யாரையெல்லாம் சுட்டு கொன்னாங்களோ அவங்க இப்ப உலகத்துல இல்ல. யார உயிரோட விட்டுட்டு போனாங்களோ அவங்களோட நிலைமை இப்ப என்ன? அவங்களோட பசங்க, அவங்களோட தாய்மார்கள், அவங்க வாழ்க்கை பூரா இந்த துக்கத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும். ஸோ இது பார்ட்டியோட விஷயம்னா அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட். அகாலி தள் இருக்கு, சிவசேனா இப்ப 2 ஆயிடுச்சு. அதை இப்ப என்னன்னு சொல்றது?